வணக்கம். நாங்கள் யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் பொறியியல் பீடத்திலிருந்து அவயவங்கள் இழந்தவர்களுக்கு அவயவங்கள் பொருத்துவதற்கான ஒரு பணியை ஆரம்பிச்சிருக்கிறோம். இது கிட்டத்தட்ட 7 வருஷத்துக்கு முதல் மலேசியாவில் இருந்து வந்த ஒரு குரூப்பால் ஆரம்பிக்கப்பட்டது. சேர்ந்து கொஞ்சம் இதுகள் பிரச்சனைகள் வந்து பிந்தியதால் மீண்டும் போன வருடம் இது தொடர்ந்து செயற்பட்டு வருகிறது. இதில் முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னால், நாங்கள் வந்து இந்த முப்பரிமாண அச்சிடல் 3D பிரிண்டிங் டெக்னாலஜியை பாவித்து தான் இந்த அவயவங்களை செய்கிறோம். அப்போ அதுக்கான லேபை நாங்கள் பில்ட் பண்ணி கொண்டு இருக்கிற பொழுது இந்த மக்கள் கனகாலமாக அவயவங்கள் இல்லாமல் கஷ்டப்படுறதால ஆரம்பத்துக்கு இந்தியாவிலேருந்து இதை எடுத்து பொருத்திட்டு சேர்ந்து நாங்கள் எங்களுடைய அறிவியல் நாட்டில் உள்ள லேபிலேயே பொறியியல் படத்தில் உள்ள லேபிலேயே நாங்கள் இதை தயாரித்து செய்வதற்காக இருக்கிறோம். அப்போ ஆரம்பத்தில் அடுத்த கிழமை முதலாவது பொருத்தல் செய்கிறோம். அதுக்கு அடுத்ததாக வந்து இந்தியாவில் உள்ள கார்ப்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி CSRன்னு சொல்லி இந்திய அரசாங்கம் வந்து ஒரு பெரிய கம்பெனியும் வந்து அவையோட ப்ராஃபிட்டில் 1% 2% வரைக்கும் இந்த சமுதாயத்தை மேம்படுத்துகிற வேலையில் பாய்க்கணும். அதில் ஸ்பார்க் மிண்டான்ற ஒரு கம்பெனி, அவ எலக்ட்ரிக் வெஹிக்கிள்களுக்கு பார்ட்ஸ் செய்கிறவ. அவ வந்து இந்த ப்ரொஜெக்ட் வந்து இப்போ 25,000 பேருக்கு அவயவங்கள் பொருத்தி இருக்கணும் கடந்த 15 வருஷத்தில். அப்போ அவையோடு சேர்ந்து மார்ச் 5ஆம் தேதியிலேருந்து 9ஆம் தேதி வரைக்கும் IIT காந்தி நகரில் குஜராத்தில் ஒரு கேம்ப் ஒன்று நடக்குது. மார்ச் 5லேருந்து 9 வரைக்கும். அதுக்கு இங்கேருந்து நாங்கள் ஆக்களை கூட்டிக் கொண்டு போய் செய்கிறதுக்காக இருக்கிறோம். அப்போ கடவுச்சீட்டுக்கு ஏற்கனவே உள்ள ஆக்களை இந்த கடவுச்சீட்டு எடுக்கிறதுக்கு நாளாகும். இப்படியான அவயவங்கள் இழந்தவர்கள் இதில் போக விரும்பினா தயவு செய்து எங்களோட தொடர்பு கொள்ளவும். அந்த தொடர்பு இலக்கங்களை நீங்கள் ஊடகங்கள் மூலம் பெற்றுக்கொள்ளலாம். QR கோடு ஒன்று இருக்குது. தயவு செய்து அந்த QR கோடை பாவிச்சு போய் நீங்கள் ஃபார்மை ஃபில் பண்ணிங்கன்னா எங்களுக்கு கூட உதவியாக இருக்கும். இல்லாட்டியும் தொலைபேசி இலக்கம் ஒன்று ஹாட்லைன் இருக்குங்கள்ட்ட. அந்த ஹாட்லைன்லேயும் அந்த ஹாட்லைன் நம்பர் வந்து 07422878550. அப்போ அதுலேயும் நீங்கள் போய் கூப்பிடலாம். எந்த நேரம் வேண்டாலும் எங்களோட தொடர்பு கொள்ளுங்க. இவ்வளோ விரைவில் தொடர்பு கொள்வீங்களோ பெட்டர். என்ன மார்ச் வெளிக்கிறேன்னு சொன்னால் இப்போ நாள் இல்லை, 30 நாளும் குறைவாக தான் இருக்குது. நல்லபடியாக அதுக்காகத்தான் நாங்கள் இந்த அறிவிக்கையை செய்கிறோம். இந்த இதுக்கான ஃபண்டை செலவு செய்கிற பொருட்செலவை கனேடிய அரசாங்கம் அரைவாசியை பொருட்படுத்தி அங்கே கனடாவில் இருக்கிற மக்கள் வர்த்தக பிரதிநிதிகள் கனடா இலங்கை வர்த்தக சபை ஊடாக அந்த பொறுப்பை எடுத்து இந்த செலவை ஏற்றுக்கொள்ளும். செலவு அதுக்கு ரெகுலராக அந்த அப்ளிகேஷனை போட்டு அந்த ப்ராஜெக்டை கனடா ஹை கமிஷனுக்கு கொடுத்ததால தூதராலயம் அதை அப்ரூவ் பண்ணி இன்றைக்கு அந்த இதை நடத்துகிறது. நிச்சயம் அதில் வந்து எங்களோட புலம்பெயர் உறவுகள் வந்து ஒவ்வொரு டாலருக்கும் அரசாங்கம் கனடிய அரசாங்கம் கொடுக்குற $1 கனடாவில் உள்ள புலம்பெயர்ந்த மக்கள் $1 மேட்ச் பண்ணிடலாம். அதில் இவர் வழியில் ஆரம்பித்த உடனே அது $1 விட கூட அளவுக்கு கொடுக்குறதுக்கு அதில் வரைக்கணும். அந்த அளவுக்கு மக்கள் விரும்பி நம்ம இதை வளர்த்து விடணும் என்று சொல்லி அதுக்கு நாங்கள் மிகவும் நன்றியும் கடமைப்பட்டு இருக்கிறோம். ஏன்னா இந்த கைகால் இல்லாத ஆட்கள் குறிப்பாக எங்களுடைய வன்னி பிரதேசத்தில் இன்றைக்கு கூட பார்க்கணும்னு நினைக்கிறேன். ஆட்கள் வந்து இவ்வளோ கஷ்டப்படிக்கணும். தங்களுடைய சாதாரண அன்றாட சேவையை தொழிலை கூட செய்யலாமல் இருக்கணும். சில 2 கை இல்லாமல் இருக்கணும், 2 கால் இல்லாமல் இருக்கணும். அவைகளுக்கு அந்த அவயவங்கள் ஒரு பெரிய தேவையாக இருக்குது. அந்த தேவையை ஒரு ஆள் ஒரு தண்ணி போதில் எடுத்து குடிக்கிறது கூட அவர்கள் வசதி செய்யப்படணும் என்றால் அந்த வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை அது நிம்மதியை கொடுக்கும். அந்த நோக்கத்தில் தான் இதை முக்கியமான ஒன்றாக எங்களுடைய மக்கள் கருதி நாங்கள் அந்த அரசாங்கத்தோடு சேர்ந்ததை செய்கிறோம். அதுக்கு டாக்டர் செல்வகுமாருக்கு எங்களோட மனமான நன்றி. அதெல்லாம் இதை லீட் பண்ணி ஆரம்பிச்சு வச்சுருக்கேன். இது வன்னி பகுதி மக்களுக்காக மட்டுமாக இருக்கும் போது அது இலங்கை நாடு முழுவதற்குமான ஒரு சேர்த்துக்கமாக முதல் படியை நாங்கள் வன்னி பகுதியில் மட்டும்தான் செய்கிறோம். ஆனால் அதோட நிலைக்க விட வேண்டி இல்லை, நிற்க விட வேண்டி இல்லை. இதை நாங்கள் நல்ல வெற்றிகரமாக நாங்கள் செய்தோம்னா இப்போ எந்த தொடர்ந்தும் நாடு முழுக்க செய்யலாம். அது எந்த பிரச்சனையும் இல்லை. மற்றது
இது முக்கியமா போர்ல இழப்பு அடைஞ்சவை இருந்தாலும் இன்றைக்கு டயபிட்டிஸாலேயோ மற்றது விபத்துக்களாலேயோ இப்படி உறுப்புகள் இழக்கிற வேண்டிய நம்பர் கூடிக்கொண்டு போகுது. அப்ப அதுக்கு தொடர்ந்தும் ஒரு தேவை இருக்க போகுது, தனியா போரால் இழந்தவை மட்டும் இல்லை. அப்போ எங்களுடைய இது எந்த யாராவது இப்படி உறுப்பு இழந்தவையா இருந்தால் அவைக்கு உதவி செய்து விடுறது. ஆனால் ஆரம்பத்தில் ஒரு ஃபோக்கஸ் இருக்க வேண்டும். எங்களுக்கு அங்கே யூனிவர்சிட்டி இருக்குது, இந்த மாதிரியான வசதிகள் இருக்குது. அதனுடைய தான் நாங்கள் தொடங்கி கூட வன்னி பகுதிக்கு வச்சு நான் மட்டக்களப்பிலிருந்து சிலர் வந்திருக்கிறோம், யாழ்ப்பாணத்திலிருந்து நிறைய வரையினோம். ஸோ யாரெண்டாலும் கூப்பிடலாம். இந்த முக்கியமாக இந்த இதுக்கு முகாமுக்கு போகிற கேம்ப், இந்த ஃபிட்டிங் கேம்புக்கு குஜராத்துக்கு போகிறதுக்கு நாங்கள் எல்லாரையும் தான் வரவேற்கிறோம். அன்றாடாக ஒரு அவயவத்துக்கு ஒரு கையாள காலுக்கு எவ்வளவு நிதி செலவழிக்கப்படும் உத்தேசிக்கப்பட்டிருக்கு? எங்களுக்கு கடைசியா ஒரு 4-5 லட்சம் ரூபாய்க்கு மேல வருது. ஆனால் இவையிட்டேருந்து நாங்கள் எதிர்பார்க்கிறோம் ஒன்றுதான், அதாவது ஒரு டிபாசிட், ஒரு சரியான குறைஞ்ச அமௌண்ட். நாங்கள் இன்னும் டிசைட் பண்ணல, பட் சரியான ஒரு சின்ன அமௌண்ட் டிபாசிட்டா பொடிச்சினோம் என்றால் என்னத்துக்கு என்றால் அதை பாவிக்க வேண்டும். கன பேர் உங்களுக்கு தெரியும், இது எடுத்து போட்டு ஒரு கொஞ்ச நாள் வச்சிருந்து போட்டு கொஞ்சம் பிரச்சனை வந்தது வச்சுட்டு போயிடுவீங்க. அப்ப எதுவுமே நாங்கள் பாவிக்க தொடங்கினால்தான் அது இந்த வலிமை தெரியும், அது இந்த உபயோகம் தெரியும். அது வடிவா 6 மாசம் எங்களோட ட்ரைனிங்க்கு வடிவா பாவிச்சிட்டோம்னா அந்த முழு காசையும் திருப்பி கொடுப்போம். ஆனால் அந்த ஒன்றும் வாங்காம செய்த உடனே அதுகின்ற உபயோகம் புரியுது. எவ்வளவு பயனாளர்களிடமிருந்து எவ்வளவு நிதியை டிபாசிட் பண்ணிட்டாங்க? ஆமா, நாங்க சரியான கொஞ்சம் ஒரு 5000 அந்த மாதிரி தான் நாங்க யோசிக்கிறோம். ஒரு உண்மையா ஒரு அந்த மனத்துல ஒரு ஈடுபாடு வர வேணும். என்ன அதுக்காக ஒரு கமிட்மெண்ட் உருவாக்குறது, என்ன பாவிச்சா தான் அவையிலும் பயனடைவினா இந்த சிவியல் நினைக்கிறதுக்கும் அந்த பிரியோசனம் இருக்கு. ஒரு நாடு காசு தருது, மக்கள் காசு தரணும், அதை வாங்கி போட்டு பிறகு அது தூக்கி கரையா வைக்கிறதால இன்னொரு பாவனையாளருக்கும் கிடைக்காம போகுது. இவரும் அதை தான் முழுமையா பாவிக்கல. அப்ப இவரின் முயற்சியும் முதலீடுகளுக்கும் ஒரு பிரயோசனமா இருக்கும். கனேடிய மக்களிடம் கருத்தங்களிடம் நிதி அறவிடுவதாக சொல்லப்பட்டிருக்கு. அது எந்த பொறிமுறை ஊடாக வசூலிக்கப்படுகிறது? நாங்கள் அங்கே உள்ள வர்த்தக நண்பர்களை கூப்பிட்டு எங்களுடைய வர்த்தக சபை கூடாக அது அந்த பொருளாதார பணம் அனுப்பப்படுது. கனேடிய அரசாங்கம் எவ்வளவு கொடுக்குது அதுக்கு மேட்சிங் பண்ணி தான் நாங்கள் யூனிவர்சிட்டி ஆஃப் ஜஃப்னாக்கு தான் கொடுக்குறோம். ஜஃப்னா யூனிவர்சிட்டி இந்த பொறியியல் கூட தான் இந்த ஃபண்டிங்கை மேனேஜ் பண்ணுது. ஸோ யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் தான் இந்த முழுமையான பங்காளியாக இருந்து அந்த ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் மட்டும் இல்லை, ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட்டே அதை தான் செய்கிறோம். இவரும் அவைகளோடு சேர்ந்து தான் அது அந்த யாழ்ப்பாணத்து பொறியியல் படத்தின் ஒரு அங்கத்தவனாக ஒரு ப்ரொஃபஸராக தான் அவர் செய்கிறார். இந்த முயற்சி எவ்வாறான பெருவற்றை அடையும் என்று நீங்கள் எதிர்பார்க்கிறீங்க? நிச்சயமா இந்த ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இந்த இன்றைக்கு கைகால் இல்லாமல் கஷ்டப்படுற ஒரு மனிதனுக்கு நாளைக்கு தந்த ஏதோ அன்றாட தேவையை செய்யக்கூடிய வரைக்குமாவது இது உதவி செய்யும் என்பதில் முழுமையான நம்பிக்கைகள் இருக்குது. உலகத்தில் பல நாடுகளில் செய்து பரிசு பாவனையிலேயும் இருக்குது. ஆகவே எங்களுடைய நாட்டுக்கு அது புதுசாக இருந்தாலும் இது அவர்கள் 3D பிரிண்டிங் ப்ரோஸ்தட்டிக் என்று சொல்கிற அந்த உறுப்பு புதுசாக இருந்தாலும் நிச்சயமாக ஒரு பாவனையில் வரைக்குள்ள எல்லாரும் பயனாளியெல்லாம் மாறலாம் நினைக்கிறேன். அதோட தொடர்ந்து சொல்ற வழிகிட்டால் அந்த ஒரு தனிப்பட்ட ரீதியில ஒரு சுயமரியாதை. இப்போ எனக்கு கையோ காலோ விழுந்துட்டேன்னா நான் மற்றவையில நம்பி இருக்க வேண்டி இருக்குது. நாங்கள் ஒரு முறை நீங்களே எத்தனையோ பேரை பார்த்துருக்கிறீங்கள். அவையில் தன்மானம் சுயமரியாதை இதால திருப்பி புறப்படுது முதலாவது. ரெண்டாவது பொருளாதார ரீதியில அவையில் இந்த நாட்டுக்கும் தங்களுக்கும் கண்ட்ரிபியூட் பண்ணக்கூடியதா இருக்கு. ஒரு கை இல்லாத ஆள், ரெண்டு கை இல்லாத ஆளால் கணக்க செய்ய முடியாது. அப்போ அதுகளையும் நாங்கள் ஒரு வெற்றியை தான் கருதுகிறோம். ஒவ்வொருத்தருக்கும் இதை செய்து கொடுக்கல. முதல் நாங்கள் 6 வருஷத்துக்கு முதல் தொடங்கின உடனே முதல் செய்தது ஒரு பொம்பளை பிள்ளை ஒரு ஆள் வந்தவர், அவருக்கு கை வெட்டுப்பட்டு போச்சு. அப்போ ஃபிட் பண்ணி விட்டது. வர்ற பொழுது முகத்தில் ஒரு துயரம், ஒரு சிரிப்பே இல்லை. இன்னும் உங்களுக்கு விருப்பம்னா அவன் சொன்ன எனக்கு தேத்தண்ணி போட்டு நான் குடிக்கலும்னா என்ற பாட்டில் அதே காண மாட்டேன். இது முடிச்ச உடனே அங்கே இருந்த ஒரு என்ஜினியர் ஒரு பேனையும் தண்ணியையும் குக்கரையும் கொண்டு கொடுத்து இப்போ தேத்தண்ணியை போட்டுப்பார் பிள்ளையாண்டு. அப்போ அவன் அதை போட அவனோட முகத்தில் மலர்ச்சி அது ஒன்றே காணுமங்களுக்கு. அப்போ இப்படி நாங்கள் கூட பேருக்கு செய்யலாம். அதாவது
மனிதன் மூளையின் என்ன சொல்றது கொமாண்டிங்க்கு ஏற்ற செயல்படுறதுக்குரிய ஆற்றல் இருக்கும் அந்த பார்த்தீங்களா? அது கொஞ்சம் என்ன நாங்கள் நீங்கள் நல்ல கேள்வி. முதல் ஆக எளிமையான நிலையில காஸ்மெட்டிக் ப்ரோஸ்தட்டிக், அதாவது மரத்தில் கை செய்து போகிறோம் அப்படி. அதுக்கு அடுத்தது பாடி மோஷன். அப்போ நான் கையை இப்படி தூக்க என்னுடைய இந்த கை இதை மூடுமென்றால் அப்போ அதை பாவிச்சு நாங்கள் கருவிகளை தூக்கலாம், சாமான்களை தூக்கலாம். அது ரெண்டாவது. மூன்றாவது தான் இந்த பயோமெட்ரிக் இதில் வருது. அப்போ நாங்கள் பயோ எலக்ட்ரிக், அதாவது இந்த நர்வ்ஸ் இந்த சிக்னலை பாவிச்சு ஆக்டிவேட் பண்ணுற. நாலாவது தான் தாட் கண்ட்ரோல். அது கஷ்டமானதை விட அதற்கு செலவும் கூட ஒரு முறை கொண்டு நாங்கள் இல்ல கனவு காண்றதுக்கு இல்ல தானே. அப்ப நாங்கள் வளரைக்குள்ள நாங்களும் சேர்ந்து வரலாம். இந்த மரக்கடையில இருந்து இதுக்கு வந்துட்டு வரலாம். அது ஒரு சொன்ன மாதிரி அவருக்கு ஒரு பொருளாதார கொன்ட்ரிபியூஷன் சொல்லியிருக்கல. அது தனக்கு தானே ஒரு சிறிய கடையோ ஏதோ சின்ன ஒரு தன்முயற்சியான தொழிலை போட்டு அவர் தன்னுடைய வாழ்க்கை தேவையை தானே பூர்த்தி செய்கிற ஒரு நிலைமை வரைக்கும் மற்றவரை நம்பி இருக்க வேண்டிய ஒரு தேவை இருக்காது அவருக்கு. அப்போ அதைத்தான் அந்த பொருளாதாரத்தில் கொன்ட்ரிபியூட் பண்ணிக்கல அரசாங்கத்துக்கு, நாட்டுக்கு, மக்களுக்கு, தனக்கும் கொன்ட்ரிபியூட் பண்ற ஒரு மனிதனா மாறுவார். அரசியல் ரீதியான கேள்வி. வடக்கிலே அது குறிப்பாக வன்னியில இந்த திட்டத்தை முன்னெடுக்கிறதுக்கு இலங்கை அரசாங்கத்தின் அனுசரணை அல்லது எந்த ஒரு தடை இல்லாத ஒரு பங்களிப்பு கிடைக்குமா? எங்களுக்கு இதுவரைக்கும் எந்த விதமான பிரச்சனையும் நாங்கள் எதிர்நோக்கையில. மற்றது நான் சொன்ன மாதிரி இந்த யாழ் பல்கலைக்கழக பீடாதிபதியின் குடைக்கு கீழே தான் எல்லாம் நாங்கள் செய்து கொண்டு வரோம். அப்போ அதுன்ற சில கட்டுப்பாடுகள் வழிமுறைகள் இருக்குத்தானே. அப்போ அதில் போய்க்குள்ள எங்களுக்கு இது வரைக்கும் பிரச்சனை வரையில் கொஞ்சம் சில விட செய்யறதுல கொஞ்சம் நேரம் எடுக்கும். அது பிரச்சனை இல்லை. ஆனால் எந்த விதமான அரசியல் தலையிடணும் இருக்க எங்களுக்கு மற்றது கனேடிய அரசாங்கம் முன்னெடுத்து செய்வதால இலங்கை அரசாங்கம் தலையிட உங்களுக்கு யாரும் தொடர்புட தெரியுமா? 22 பேர் இருக்கிறோம் எங்களோட டேட்டா பேஸ்ல. இந்த குஜராத்ல நடக்கிற இதை நீங்க ஒரு போட்டீங்கன்னா நான் உங்களுக்கு அனுப்பி விடுறேன், போட்டு விட்டீங்கன்னா QR கோடும் இருக்குது. குஜராத்ல நடக்கிற கேம்ப் இது ஒரு மாசத்துக்குள்ள நடக்க போகுது. அதுக்கு 50 பேரை கூட்டிக் கொண்டு போறதுதான் எங்களுடைய குறிக்கோள். அப்ப நாங்கள் அதுக்கு பொறுப்பெடுத்து இவை இங்கிருந்து கொண்டு போய் குஜராத்தில் வச்சிருந்து அவைக்கு லாட்ஜிங் எல்லாம் கொடுத்து 5 நாள் அவயவங்களை பொருத்தி ட்ரைனிங் எப்படி செய்யணும்னு கொடுத்து மற்ற எங்களுடைய ஆக்களையும் கொஞ்சம் பேர் கொண்டு ட்ரெயின் பண்ணி வரதான் எங்களுடைய குறிக்கோள். உருவாக்குறது சம்பந்தப்பட்ட ட்ரைனிங்களா அல்லது அதை பயன்படுத்துறது சம்பந்தப்பட்ட ட்ரைனிங்? பயன்படுத்துறது பாவிப்பாளர்களுக்கு, உருவாக்குறது எங்களுடைய இன்ஜினியர்ஸ். அநேகமா நாங்கள் இதுவரை ஒரு 50 பேர் மாற்றுச் செயலாளர் தேவை உள்ளவர்கள், மற்றொரு 4-5 பேர் இன்ஜினியர்ஸ்.